உங்க ஸ்மார்ட் போன் ஆகட்டும் இல்ல உங்க கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லா டிஜிட்டல் சாதனங்களுக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு இதய துடிப்பு. இன்னைக்கு நம்ம அந்த டிஜிட்டல் இதய துடிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது உங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற அந்த கடிகாரம். நீங்க எப்போவாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சிப்குள்ள என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பில்லியன் கணக்குல டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. ஒரு நொடியில மில்லியன் கணக்குல வேலை செய்து, இவ்ளோ பெரிய கூட்டத்துல ஒன்னோட ஒண்ணு மோதிக்காம ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா மாதிரி எப்படி இணக்கமா வேலை செய்து? இதுக்கு பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. அதுங்க எல்லாமே ஒரே ஒரு தாளத்துக்கு தான் ஆடுது. ஒரு மெல்லிய ஆனா ரொம்ப நிலையான ஒரு டிஜிட்டல் இதய துடிப்பு. அதுதான் முழு சிப்பையும் சரியான நேரத்துல இயங்க வைக்குது. அந்த இதய துடிப்பு எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாமா? ஆனா அந்த டிஜிட்டல் இதய துடிப்பு ஏன் தேவைப்படுதுன்னு நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவாலை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, டிஜிட்டல் சிக்னல்கள்ல நேரத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது தான். டிஜிட்டல் சிக்னல்ஸை ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது பாட்டுக்கு ஆன் ஆஃப்னு மாறிட்டே இருக்கு. இப்போ இது மாதிரி பில்லியன் கணக்கான ஸ்விட்ச் ஒரே நேரத்துல இப்படி மாறிட்டே இருந்தா அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது? இதுதான் இங்க இருக்கிற பெரிய சவால். இதை சமாளிக்க என்ஜினியர்ஸ் ஒரு சூப்பரான டூல் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் டைமிங் டயக்ராம். இது ஒரு மியூசிக் ஷீட் மாதிரி. எந்த சிக்னல் எப்போ வேலை செய்யணும், எப்போ நிறுத்தணும்னு இது துல்லியமா காட்டும். இப்பதான் இந்த நேர பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருது. நம்ம டிஜிட்டல் உலகத்தோட அமைதியான பாதுகாவலன் கிளாக் சிக்னல். கிளாக் சிக்னல்னா ஒண்ணுமில்ல, அது ஒரு டிஜிட்டல் மெட்ரோனோம். டிக் டாக் டிக் டாக் மாதிரி ரொம்ப துல்லியமா 0ல இருந்து 1க்கும் திரும்ப 0க்கும் சீரா மாறிட்டே இருக்கும். இந்த தாளம் ஒருபோதும் தப்பாது, எப்பவும் ஒரே வேகத்துல இயங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமிங் டயக்ராம நல்லா பாருங்க. மேல இருக்கிற அந்த கிளாக் சிக்னல் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா ஒரு ராணுவ வீரர் மாதிரி ஒழுங்கா இருக்கு பாத்தீங்களா? ஆனா மத்த சிக்னல்ஸ், அதாவது W இல்லனா Y மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்போ வேணா மாறுது. இந்த கிளாக் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்க கொடுக்குது. இந்த வரைபடத்துல கிளாக் ஒரு தடவை துடிக்க, அதாவது 0லேருந்து 1க்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு 100 நானோ செகண்ட்ஸ் ஆகுது. நானோ செகண்ட்னா என்ன தெரியுமா? ஒரு செகண்ட 100 கோடியா பிரிச்சா அதுல ஒரு பங்கு. கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல இல்லையா? இதுக்கு பேரு தான் கிளாக் பீரியட். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கிளாக் பீரியட், அதாவது துடிப்புக்கு நடுவுல இருக்கிற நேரம் கம்மியாக கம்மியாக அதோட ஃப்ரீக்வென்சி, அதாவது ஒரு செகண்ட்ல வர்ற துடிப்போட எண்ணிக்கை அதிகமாகும். சிம்பிளா சொன்னா, வேகமா துடிச்சா வேகம் அதிகம். 100 நானோ செகண்ட் பீரியட்னா ஒரு செகண்டுக்கு 10 மில்லியன் துடிப்பு. அதுதான் நாம 10 மெகா ஹெர்ட்ஸ்னு சொல்றோம். உங்க கம்ப்யூட்டரோட வேகம் இந்த மெகா ஹெர்ட்ஸ் அல்லது ஜிகா ஹெர்ட்ஸை பொறுத்து தான் இருக்கு. சரி, இவ்வளவு துல்லியமா ஒரு துடிப்பு எதுக்கு தேவை? இது சும்மா டைம் பார்க்கவா? இல்லவே இல்ல. இது சாக்கெட்களுக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்குது. அதுதான் மெமரி, அதாவது நினைவாற்றல். சில சர்க்கியூட்ஸ் இருக்கு, அது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி. நீங்க 2+2ன்னு கொடுத்தா உடனே 4ன்னு பதில் சொல்லிரும். அதுக்கு பழைய கணக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனா சில சர்க்கியூட்ஸ் நீங்க கடைசியா என்ன செஞ்சீங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கோம். இதுக்கு பேரு தான் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ். இதுங்களுக்கு மெமரி பவர் இருக்கு. இந்த சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ்லாம் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி ஓட ரெடியா நிப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங் கன் சத்தம் கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இங்க அந்த கன் சத்தம் தான் நம்ம கிளாக்கோட டிக் சத்தம். கிளாக் 0ல இருந்து 1க்கு மாறுற அந்த ஒரு கணத்துல எல்லா சர்க்கியூட்டும் ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, இந்த ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு எப்ப ஓடணும்னு நம்ம எப்படி சொல்றது? இதுக்கு தான் என்ஜினியர்ஸ் வெரிலாக் மாதிரி ஹார்ட்வேர் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த கோடை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் உலகத்துல நேரத்தை எப்படி வரையறுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். வெரிலாக்ல ஒரு சர்க்கியூட் கிட்ட கிளாக் துடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கமாண்ட் இருக்கு. நேரத்தை பத்தி பேசும்போது நாம டைம் ஸ்கேல் 1ns/1ps மாதிரி ஒரு கட்டளையை பயன்படுத்துவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நேரத்தோட அடிப்படை அலகு 1 நானோ செகண்ட், கணக்கீடுகளோட துல்லியம் 1 பிகோ செகண்ட்னு நம்ம வரையறுக்கிறோம். இது ஒரு ஸ்கேல் மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்துக்கான ஒரு ரூலர். அந்த மேஜிக் கமாண்ட் இதுதான், ஆல்வேஸ் அட் தி பாசிட்டிவ் எட்ஜ் ஆஃப் த கிளாக். இதுல பாஸ் எட்ஜ்னா பாசிட்டிவ் எட்ஜ், அதாவது கிளாக் சிக்னல் 0லிருந்து 1க்கு மேல ஏறுற அந்த ஒரு தருணம். அந்த ஒரு மொமெண்ட்ல மட்டும்தான் ஆக்ஷன் நடக்கணும்னு சொல்றோம். இறங்கும் போதோ இல்ல வேற எந்த நேரத்திலயும் இல்ல. இப்ப பாருங்க, மேஜிக் இங்க தான் நடக்குது. நாம பார்த்த அந்த ஒரே ஒரு லைன் கோட் இந்த டைமிங் டயக்ராம்ல இருக்கிற நடத்தைய உருவாக்குது. நல்லா கவனிங்க, கிளாக்கோட ஒவ்வொரு பாஸ்ஜுக்கும், அதாவது சிக்னல் மேல ஏறும்போதும் ஒய்ங்கிற அவுட்புட் கரெக்டா மாறுது. நாம எழுதுற கோடு எப்படி ஒரு நிஜமான சர்க்கியூட்டா மாறலுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம்.
இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த சிம்பிளான கிளாக் சிக்னல் தான் நம்மளோட மாடர்ன் டெக்னாலஜியோட அஸ்திவாரம். அது ஏன் அவ்ளோ முக்கியம்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம். 1. இந்த கிளாக் பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்ஸை ஒண்ணா வேலை செய்ய வைக்குது. 2. இது சர்க்யூட்ஸ்க்கு மெமரி பவரை கொடுக்குது. 3. ரொம்ப முக்கியமா உங்க டிவைஸோட ஸ்பீடை தீர்மானிக்கிறதே இந்த கிளாக் தான். ஆமாங்க, உங்க ஃபோன் எவ்ளோ ஃபாஸ்டோ அந்த அளவுக்கு இந்த கிளாக் ஃபாஸ்டா துடிக்குதுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் கூட நிகையில்ல. நீங்க இப்ப இந்த விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கிற டிவைஸ் உட்பட நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு டிஜிட்டல் பொருளுக்குள்ளயும் இந்த கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் இதய துடிப்பு ஒரு நொடி கூட நிக்காம துடிச்சிட்டே இருக்கு. பல வருஷங்களா இந்த கிளாக் ஸ்பீடை நாம நமைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படுத்திட்டோம். ஆனா நம்மால இன்னும் எவ்ளோ வேகமா போக முடியும்? இந்த டிஜிட்டல் இதய துடிப்போட வேகத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? இல்ல ஒளியோட வேகம் மாதிரி இதுக்கும் ஒரு பிசிக்கல் லிமிட் இருக்குமா? இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா?